பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் 144வது பிறந்த நாளை முன்னிட்டு காந்திபுரத்தில் உள்ள தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அனைவரும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன், தபேதிக ஆறுசாமி, மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் கோவை சம்பத், வே. நா. உதயகுமார், மு. ரா. செல்வராஜ், வழக்கறிஞர் பி. ஆர். அருள்மொழி, கோட்டை அப்பாஸ், பி. மாரிச்செல்வன், டவுன் பா. ஆனந்த், சாரமேடு இஸ்மாயில், வழக்கறிஞர் கனகராஜ், பகுதி கழக செயலாளர்கள் ஆர். எம். சேதுராமன், ப. பசுபதி, வி. ஐ. பத்ருதீன், மா. நாகராஜ், செந்தமிழ் செல்வன், மாமன்ற உறுப்பினர் வித்யா ராமநாதன், வட்டக்கழக பொறுப்பாளர்கள் ரா. பாலு, சசிகுமார், டெம்போ சிவா, ஹைவேஸ் தண்டபாணி, ஜார்ஜ், செந்தில்குமார், குட்டி என்கிற கார்த்திக், லா. தேவசீலன், விவசாய அணி அக்ரிபாலு, பொறியாளர் அணி நா. பாபு, வர்த்தகர் அணி தென்னவன் சுப்பிரமணியம், வழக்கறிஞர்கள் சரவணன், கணேஷ் குமார், சிவகுமார், சின்னதுரை, கண்ணன், வினோத், ஆபீஸ் புட்பால், சிடிடி பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வியல் படிப்படியாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை, ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்கு